வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய பாலசுப்பிரமணியர் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முருகப்பெருமான் ஆலயங்களில் கந்தசஷ்டி திருவிழா ஐப்பசி மாதம் மிகவும் சிறப்பாக நடைபெறும். அப்போது 6ஆம் நாள் சஷ்டி திதி அன்று சூரசம்ஹாரம் நடைபெறும். அதே போன்று பங்குனி மாதத்திலும் சூரசம்ஹாரம் நடைபெறும் ஒரு முருகன் கோவில் ஒன்று உண்டு. வாருங்கள் அத்தலத்தின் மகிமையை தெரிந்து கொள்வோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இளையனார் வேலூர் எனும் ஊர். இங்கு பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் சிறப்புற அமைந்துள்ளது. இத்தலம் வேலின் மகிமையை கூறும் வகையில் வேலூர் என்று பெயர் பெற்றது. பிறகு சிவனாரின் இளைய மகனான முருகப்பெருமானின் அருள் நிறைந்த தலம் என்பதால் இளையனார் வேலூர் என்று அழைக்கப்பட்டது. சூரபத்மனை போன்று சிவனிடம் வரம் பெற்று பல அக்கிரமங்களை செய்து வந்தனர் மலையன் மற்றும் மாகரன் எனும் அசுரர்கள். சிவாம்சத்தால் மட்டுமே தமக்கு மரணம் நிகழ வேண்டும் என்று வரம் பெற்று அந்த வரத்தின் மகிமையால் முனிவர்களை துன்புறுத்த தொடங்கினர். காசிப முனிவர் தவம் ஏற்றி கொண்டிருந்த இடத்துக்கு வந்த இந்த அசுரர்கள் பல்வேறு தொல்லைகளை கொடுத்தனர். இதனால் மனம் நொந்த முனிவர் ஈசனிடம் முறையிட்டார். ஈசன் முருகப்பெருமானை அழைத்து தனது வாளை அவரிடம் கொடுத்து அசுரர்களை அழிக்கும்படி கட்டளையிட்டார். அசுரர்களில் இளையவனான மாகரன் பெரும் படையோடு முருகப்பெருமானோடு யுத்தம் செய்ய வந்தான். பகையை அழிக்க முருகன் எதற்கு? அவன் கையில் உள்ள வேல் போதுமே. முருகப்பெருமான் தன் வேலாயுதத்தை சேயாற்றின் கரையில் ஊன்றி வைத்தார். அதிலிருந்து புறப்பட்ட வெப்பம் மாகரனின் படைகளை அழித்ததும் மாகரனும் அதில் மாண்டான். மாகரனை அழித்த வேலின் வெம்மையை கண்டு அஞ்சிய தேவர்கள் சிவனிடம் முறையிட அவர் சிவனடியார் போல் வந்து வேலின் வெம்மையை தணித்து மறைந்தார். அதனால் மூவுலகமும் காப்பாற்றப்பட்டது. இதற்கிடையே மாகரன் அழிக்கப்பட்டதை அறிந்த மலையன் சூரபதுமனின் தாயாகிய மாயை என்பவளை தியானித்து வணங்கினான். அவள் மலையனுக்கு ஒரு மாயா மந்திரத்தை உபதேசித்து சென்றாள். அந்த மந்திரத்தின் துணையுடன் தன் படைகளை திரட்டி வந்து முருகப்பெருமானோடு போர் தொடுத்தான் மலையன். இப்போது முருகப்பெருமான் ஈசன் தந்த வாளை கொண்டு போர் செய்ய மாயை அழிந்தது. கூடவே மலையனும் அழிந்தான். அசுரர்கள் இருவரை சம்ஹாரம் செய்வதற்காக முருகப்பெருமான் எழுந்தருளிய பாசறை இரும்பு புலம் என்றும் மலையனுடன் இவர் போரிட்ட இடம் செம்புலம் என்றும் மலையன் அழிந்த இடம் மலையான்களம் என்ற பெயரிலும் திகழ்கின்றன. அசுரர்களை அழித்ததும் ஞானாஸ்திரத்தின் மூலம் தன் படைகளை மீட்டுக்கொண்டு கடம்பவனத்தை அடைந்தார் கந்தன். இது நடந்தது பங்குனி மாதம் சுக்கிலபட்சம் மகம் நட்சத்திரம் கூடிய பிரதோஷ நன்னாளில். அசுரர்களை அழித்த முருகனின் வீரத்தை கொண்டாடினர். முருகனோ ஈசனை வழிபட விரும்பி தேவச்சிற்பி விஸ்வகர்மாவின் மூலம் திருக்கடம்பநாதருக்கு ஆகம முறைப்படி ஆலயம் அமைத்து அந்த ஆலயத்தை சூழ நல்ல நகரத்தையும் உண்டாக்கி தமது வேலாயுதத்தால் சேயாற்றை வரவழைத்து ஈசனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டார். சேயாற்றின் வடகரையில் கிழக்கு பார்த்து அமைந்துள்ளது இந்த ஆலயம். இருபுறமும் யானைகள் தாங்க 5 நிலைகளும் 7 கலசங்களும் கொண்ட ராஜகோபுரம் நம்மை வரவேற்கிறது. இங்கே முருகப்பெருமான் மேலிரு கரங்களில் ருத்ராட்ச மாலையும் கமண்டலமும் திகழ கீழ் இரு கரங்களில் வலக்கர அபயஹஸ்தம் காட்ட இடக்கரத்தால் கடிஹஸ்தம் காட்டி அருள் புரிகிறார். முருகப்பெருமானின் இந்த திருக்கோலம் பிரம்மசாஸ்தா திருக்கோலம். பிரணவ பொருளை மறந்த பிரம்மனை தண்டித்து முருகப்பெருமான் ஏற்றருளிய திருக்கோலம். எனவே இங்கு வந்து படிக்கும் மாணவர்கள் வழிபட்டால் அவர்களுக்கு கல்வியும் ஞானமும் ஒரு சேர கிடைக்கும் என்கிறார்கள். பொதுவாக முருகனோடு வள்ளி தெய்வானை காட்சி தருவர். ஆனால் இங்கே சிறு முருகன் பாலனாக அருள்வதால் தேவியருக்கு சந்நிதிகள் இல்லை. ஆனால் கஜவள்ளி அம்மன் என்றோர் அம்மன் சன்னதி உள்ளது. கருவறையின் இடப்புறம் உற்சவ மூர்த்தங்களும் ஆறுமுக கடவுளின் மூர்த்தமும் அருளும் மண்டபமும் உள்ளது. பிரகாரத்தின் இடப்புறத்தில் மூலவரான பாலசுப்பிரமணியரின் உற்சவமூர்த்தி சன்னதியும் தொடர்ந்து காசி விஸ்வநாதர் சன்னதியும் உள்ளன. பிரகாரத்தின் வடமேற்கு மூலையில் இருந்த சிறு மண்டபத்தில் முருகப்பெருமான் ஏவி ஊன்றிய வேலாயுதத்தின் சிலாவடிவம் அமைந்துள்ளது.
வடகிழக்கு மூலையில் முருகப்பெருமான் சன்னதிக்கு எதிரில் சற்று தள்ளி சுவாமிநாத சுவாமி சன்னதி உள்ளது. இந்த சன்னதியில் கடம்பநாதர் சிறு சிவலிங்க வடிவில் எழுந்தருளி இருக்கிறார். இந்த தலத்துக்கு வந்தால் முருகன் அருள் பரிபூரணமாக கிடைப்பதோடு வாழ்வில் வெற்றிகளும் குவியும் என்கிறார்கள். மேலும் முருகப்பெருமானின் அருட்பார்வை பட்டாலே எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் என்றும் அமைதியான வாழ்க்கை சித்திக்கும் என்றும் சொல்கிறார்கள் பக்தர்கள். இங்கே சித்திரை மாதம் பிரம்மோற்சவம் நடைபெறும். மிருகசீரிட நட்சத்திர நாளில் தொடங்கி சித்திரை நட்சத்திரத்தன்று தீர்த்தவாரியுடன் உற்சவம் நிறைவடையும். ஆவணி மாதம் வளர்பிறை துவிதியை திதியில் தொடங்கி சஷ்டி திதி வரை 5 தினங்கள் பவித்ரோற்சவம் நடைபெறும். பங்குனி மாதம் சுக்லபட்சம் மக நட்சத்திரம் கூடிய நாளில் அருள்மிகு பாலசுப்பிரமணியர் பல ஊர்களின் வழியாக பக்தர்களுக்கு காட்சி தந்தபடி இளையனார் வேலூரிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடம்பர் கோவிலுக்கு எழுந்தருளி மலையன் மாகரன் ஆகியவர்களை சம்ஹாரம் செய்து திரும்புவார். இவை தவிர்த்து கிருத்திகை, சஷ்டி, வைகாசி விசாகம் போன்ற தினங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் ஒருமுறை காஞ்சிபுரம் சென்று பாலசுப்பிரமணியரை வழிபட்டு வாருங்கள். அந்த முருகப்பெருமானின் அருளால் உங்கள் வாழ்வில் எப்போதும் வெற்றிகள் குவியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பத்தி பார்க்கலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.